நாங்கள் இவர் சொன்ன மாதிரி தவிசாளருக்கும் ஜனாதிபதி செயலகம் ஆளுநர் செயலகத்தில் கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு அவர்களுக்கும். அதுக்குரிய ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்குது. அவங்க கிடைக்கப்பெறவில்லை, தகவல் கிடைக்கவில்லை என்ற எந்த ஒரு சாட்டும் சொல்ல இயலாது. அவர்கள் எங்களுக்குரிய நடவடிக்கை எதுவுமே எடுக்கப்படவில்லை. படித்தவர்கள் பதிவாளர்லாம் எவரோ படித்தவர்கள் எங்களை போல பாமரர் மக்களை இப்படி வீணாக எங்களோட கதையை எடுத்து ஏமாற்றுவது எங்களுக்கு வேதனைக்குரிய விடயம். ஏறாவூர்பட்டு பிரதேச செயலகம் பிரதேச சபைக்கு உரிய கொம்மாறை கிராம அலுவலக பிரிவுக்கு உட்பட்ட கொம்மாறை மேற்கு கிராமத்தில் உள்ள இந்த வீதி தான் கிழக்கு பல்கலைக்கழகம் முடக்கி வைக்கப்பட்டுள்ள வீதி. இந்த வீதி உண்மையிலே 65 வருடங்களுக்கு மேலாக பழமை வாய்ந்து மக்கள் மிகவும் பாவனையில் அதில் நடமாடிக்கொண்டிருந்த பாதை. கடந்த காலத்தில் 1978ஆம் ஆண்டு சூறாவளி வந்து ஒரு அனர்த்தம் ஏற்பட்ட போது அந்த பாதை வழியாகத்தான் நிறைய பேர் உயிர் சேதம் இல்லாமல் பிரதான வீதியை சென்றடைந்தனர். இப்போது வருடம் பெய்கின்ற இயற்கை பருவ மழையினால் எமது கிராமம் பெரிதும் பாதிக்கப்படுகின்ற ஒரு கிராமம். குளங்கள் திறக்கப்பட்டால் எமது இடமும் குளங்களை போன்றிருக்கும். அதிலும் எங்கட வீடுகள் அந்த பகுதியில் இடுப்பளவுக்கு தண்ணி இருக்குமானால் நாங்கள் கரையேறி வெளியேற போகிற பாதை வந்து ஒரு எட்டாத அளவுக்கான நீர் கொண்ட வீதியாக இருக்கின்றது. இதனால் மக்கள் இப்போது அரசாங்கத்தால் அரச பாதுகாப்பு அமைச்சினாலும் மக்களை பாதுகாக்கும் முகமாக அனைத்து இதுகளில் பாதுகாக்கும் முகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த காலகட்டத்தில் நாங்கள் வெளியேறு என்பது மிகவும் ஒரு கஷ்டமான நிலை. ஏனென்றால் 150 மீட்டர் கொண்டு பிரதான வீதியை செல்லும் அந்த பாதைக்காக நாங்கள் 2 கிலோமீட்டர் சுற்றி போகும்போது நிறைய சிக்கல்களை நோக்குகின்றோம். அந்த வீதியில் வெள்ளம் வந்தபோது நாங்கள் குறித்த நேரத்தில் வெளியேறக்கூடிய அந்த துப்பாக்கி நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். இது முக்கியமாக இதில் அரசு கவனம் எடுக்க வேண்டும். நாங்கள் எங்களால் எவ்வளவோ பேர் உயர் அதிகாரிகள்லாம் அவ்வளோ மனு கொடுத்தும் கடந்த காலங்களில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இப்போதைய அரசாங்க காலகட்டத்தில் ஜனாதிபதி பிரதமர் ஆளுநர் அவ்வளோ பேர் கொடுத்த மடலுக்கு எங்களுக்கு பதில் கடிதம் வந்திருக்கு. அந்த வகையில் சந்தோஷம் இருந்தும் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற பதிவாளர் பைரதன் சார் அவரையும் நாங்கள் நேரடியாகவும் சந்தித்துள்ளோம், கடிதம் மூலம் கொடுத்தும் இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு எழுத்து மூலமான கடிதம் உங்களுக்கு தரவில்லை. இந்த பாதை முடக்கி வைக்கப்பட்டிருந்தேன்னு சொன்னால் அவங்க அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸை காட்டலாம். இந்த பாதைக்குரிய உறுதிக்கு இதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் இருக்கேன்னு சொல்லி காட்டலாம். மேலதிகாரி சந்தித்த போதும் எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் எங்களுக்கு அந்த காணிகள் எல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல. எங்களுக்கு பிரதானமான அந்த பாதை வீதி இந்த புதிய ஒரு வீதியை கிழக்கு பல்கலைக்கழகத்துக்குள்ளால் தாங்கன்னு சொல்லி நாங்கள் கோரவில்லை. எங்களோட பிரதேச சபைக்குரிய சொந்தமான இந்த மக்கள் காலங்காலமாக பாவிச்சு வந்த வீதியை தாங்கள் பெற்றெடுத்தாங்கன்னு தான் சொல்லுகிறோம். எவ்வளவு யுத்தங்கள் நடந்து எவ்வளவு வீதிகள் திறக்கப்பட்ட நிலையிலும் தற்போது இந்த வீதியை திறக்கப்படாமல் எங்கள் மக்கள் பாவனைக்கு திறந்து விடாமல் மிகவும் வேதனைக்குரிய விடயங்களாக இருக்கின்றது. அதனை நாங்கள் இவர் சொன்ன மாதிரி தவிசாளருக்கும் ஜனாதிபதி செயலகம் ஆளுநர் செயலகத்தில் கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு அவர்களுக்கும். அதுக்குரிய ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்குது. அவங்க கிடைக்கப்பெறவில்லை, தகவல் கிடைக்கவில்லை என்ற எந்த ஒரு சாட்டும் சொல்ல இயலாது. அவர்கள் எங்களுக்குரிய நடவடிக்கை எதுவுமே எடுக்கப்படவில்லை. படித்தவர்கள் பதிவாளர்லாம் எவரோ படித்தவர்கள் எங்களை போல பாமரர் மக்களை இப்படி வீணாக எங்களோட கதையை எடுத்து ஏமாற்றுவது எங்களுக்கு வேதனைக்குரிய விடயம். அவருடைய காலத்தில் அவருக்கு 2 வருடங்களோடு அவருடைய காலம் முடிவடையும் என்றது அவராக கருத்தாக இருந்தாலும், ஆனால் இது 30 வருஷ காலமாக நாங்கள் ஏமாந்து போய்கொண்டே வண்ணம் இருக்கின்றோம். அப்போதைய யுத்த காலத்தில் எங்களுக்கு இந்த பாதை ஒரு இதில்லாத நிலையிலிருந்து நாங்கள்லாம் சிறியவர்கள் அறிவு சார்ந்த காலம் இல்லாதால் அதுக்கு பிறகு எத்தனையோ வருடங்களாக ஒரு அரசாங்கம் மாறி வரும்போதும் நாங்கள் இதுக்குரிய நடவடிக்கை எடுத்து வந்து இருக்கின்றோம். அதுக்குரிய அமைப்புகள், விளையாட்டுக்கிழங்கு, இளைஞர் மன்றங்கள், ஒரு கிராமவர்த்தி சங்கங்கள், ஆலயங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்து முக்கியமாக அந்த வீதி வந்து ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் குடும்பத்துக்காக வேண்டி இந்த வீதி இல்லை. இது ஒட்டுமொத்தமாக 1500 ஏக்கருக்கு மேலே பள்ளத்து வழிக்கண்டம், சமலேடு கண்டம், இப்படி எத்தனையோ கண்டங்களை கொண்ட விவசாயிகள் பிரயாணம் செய்கிற ஒரு முக்கிய பாதை. மற்றது எங்களோட இதில் வந்து சமய தலங்களும் எத்தனையோ தலங்கள் இருக்குது. அத்தனை தலங்களுக்குரிய பிரதானமான பாதை. இதில் விவசாயிகள், கால்நடை உற்பத்தியாளர்கள், ஆலயம் செல்லும் அடியார்கள், பாடசாலை செல்லும் மாணவர்கள், வயதுவர்கள், ஒரு வியாபாரிகள், கர்ப்பிணி தாய்மார்கள், இப்படியான அத்தனை பேரும் இந்த சுற்றி திரிந்து அந்த குறுகிய நேரத்தில் செல்ல வேண்டிய பயணத்தை நீண்ட தூரம் சென்று நீண்ட அலைச்சல் பெற்று இதை பயணிக்க வேண்டியிருக்கின்றது. கடந்த காலத்தில் உண்மையில் ஒரு
ஒரு வயதிவர் எங்களுக்கு ஒரு உறவுமுறையானவ கூட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும் சந்தர்ப்பத்தில் ஒரு 5 நிமிஷம் முந்தி வந்திருந்தால் இந்த உயிரை காப்பாற்றிருக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னு சொன்னால் குறுகிய நேரத்தில் செல்ல வேண்டிய பாதையை கல்லும் குள்ளும் பள்ளம் படுகுழியுமான பாதையில் சென்றதனால் இந்த உயிராபத்து நடந்து. அது மட்டும் இல்லை, இன்னொரு பெண், ஒரு இளம் பெண் கூட செத்திருக்கிறாவிட இந்த குறித்த டைமில் கொண்டு போயில்லாத காலம். பிறகு இன்னொரு இளம் புள்ள, ஒரு அங்கவீனமான புள்ள, அந்த காலத்தில் வெள்ளம் வந்தது. வெள்ளம் வந்த காலத்தில் வெள்ளத்துக்குள்ளால் கொண்டு போயில்லாத நீர் சிக்கலுக்குள்ளால் அதனாலேயும் அனாவசியமான உயிரெல்லாம் பலியாயிருக்கு. இது மக்களுக்கு பாவனைக்குரிய முக்கிய ஒரு பாதை. இது அனைவரும் செல்ல வேண்டிய பாரம்பரிய ஒரு எல்லாரும் பயணித்து வந்த பாதை. 1971ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 29ஆம் தேதி அரசு வர்த்தமானிலே பதிவு செய்யப்பட்டு பத்திரிகையில் வரப்பட்ட ஒரு பாதையாகும். இந்த பாதையை எங்கள் மீட்டு தாங்க, இது மக்களுக்குரிய பாதை என்று சொல்லி கிராமத்தை சார்பாகவும் எங்கள் மக்கள் சார்பாகவும் நாங்கள் இதை வேண்டி நிற்கின்றோம். நாங்கள் இவ்வளோ பேருக்கு நாங்கள் எடுத்த இது பயணங்களில் நான் கொடுக்கப்பட்ட கடிதங்களுக்கெல்லாம் எங்களுக்கு அதுக்குரிய பதில் வந்திருக்குது. ஏறாவப்பட்டு செங்கலடி பிரதேச தவிசாளர் அவர்களிடமிருந்து எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான இதுவும் வரவில்லை. பதிவாளர் அவர்களால் எங்களுக்கு ஒரு எழுத்து மூலமாக எந்த ஆக்கப்பூர்வம் வரவில்லை. இவர்கள் காலம் தாமதித்து இழுத்தடித்து மலங்கடித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இதை பெற்றுத்தர வேண்டிய எந்த ஒரு இதிலையும் இல்லை. இப்போதைய அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம், இப்போதைய நல்ல அரசாங்கம் இதை எங்களுக்கு பெற்றுத்தந்து எங்களுக்குரிய இந்த மக்களுக்குரிய வீதியை திறந்து தரும் என்று நம்பிக்கையோடு நாங்கள் மேலும் நாங்கள் முயற்சி கொண்டிருக்கின்றோம். இதுக்குரிய நடவடிக்கைகள் இவர்கள் எடுக்காவிட்டால் மிக விரைவில் நாங்கள் மக்கள் போராட்டமாக அமைதியான முறையில் நாங்கள் கிழக்கில் பல்கலை வீதி முன்னால் நின்று நாங்கள் மக்கள் பேரணி போராட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய தயார் நிலையில் மக்களும் அமைப்புகளும் சகல இளைஞர் மன்றம் விளையாட்டுக் கழக அபிவிருத்தி சங்கம் முன்வந்துள்ளது என்பதை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். நன்றி. கொம்மாதுரை மேற்கில் உள்ள சுப்பிரமணியம் தியானந்தராசா கிராம அபிவிருத்தி சங்கத்திலும் உறுப்பினராக இருக்கின்றேன். கொம்மாறு நாகூசினியம்மன் ஆலயத்தில் செயலாளராகவும் இருக்கின்றேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.